கேள்வி நேரத்துல குற்றச்சாட்டு வைக்க கூடாது. நான் அவரை நீங்க நல்ல விவரமா பேசுற ஆளு, நிதானமா பேசி கொடுங்க. விநாயகன் 115 மாண்புமிகு உறுப்பினர் அருள், மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விடை கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் சென்னை, மதுரை, கோவை மற்றும் திருவையாறு ஆகிய 4 தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி செயல்பட்டு வருகின்றது. சங்கீத கலாநிதி பத்மபூஷன் பட்டம் பெற்ற கர்நாடக இசைக்கலைஞர் பாபநாசம் சிவன் அவர்கள் பிறந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பாபநாசத்தில் இவர் 19 கிலோமீட்டர் தூரத்தில், தஞ்சாவூரிலிருந்து 19 கிலோமீட்டர் தூரத்தில் திருவையாறில் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி உள்ளது. இக்கல்லூரியில் 2022 மற்றும் 2023 கல்வியாண்டில் 222 மாணவர்கள் பயில்கின்றனர். எனவே இசை பேரறிஞர் சங்கீத கலாநிதி பாபநாசம் சிவன் பெயரில் இசைக்கல்லூரி ஏற்படுத்தும் செயற்குறிப்பு அரசின் பரிசீலனையில் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் அருள். பேரவைத் தலைவர்களே, இல்லைன்னு சொல்லுங்க, எவ்வளவு விளக்கம் சொல்லியிருக்காங்க. பல்வேறு பட்டங்களை பெற்றவர் பாபநாசம் சிவன் கர்நாடக இசையிலே பல ராகங்களில் 2500க்கும் மேலான கீர்த்தனைகளை இயற்றிய மாபெரும் இசைக்கலைஞர். இசையாலும் குரலாலும் மக்களை தன்மையப்படுத்தியவர். இவர் பேரர் சிவன்ல, இவர் பிறந்த ஊரும் சிவன்ல. இருந்தாலும் கூட சிவன் மீது இருந்த அன்பின்பால் அவர் தன்னுடைய பெயரை சிறுவயதிலே அவர் மாற்றிக் கொண்டவர். பல்வேறு பாடல்கள் எழுதியவர், பல படங்களை நடித்தவர். இவருக்கு தயவு செய்து இப்ப இருக்கிற கல்லூரிகள் ஏதாவது ஒரு கல்லூரிக்கு இந்த மாபெரும் கவிஞருடைய பெயரை, பாபநாசம் சிவன் அவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இந்த அறநிலையத்துறை அமைச்சர் தயவு செய்து கேள்வி வருது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய யோசனை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அது குறித்து எதிர்காலத்திலே. மாண்புமிகு உறுப்பினர் அருள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையிலே கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து சேலத்திலே இந்த இந்திய சுதந்திர போராட்டத்திலே பாரதியார் அவர்கள் மறைவுக்கு பிறகு யாருமே சுதந்திர போராட்டத்தை பத்தி முன்னெடுக்கல. அப்படி முன்னெடுத்தவர் சேலத்தைச் சேர்ந்த கவிச்சிங்கம் அர்த்தநாரீஸ்வரர்மா. 3 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த மாமன்றத்திலே அவருக்கு சேலத்தில் சிலை வைக்க வேண்டும், 5 ரோடில் சிலை வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டு வருகிறேன். இந்த முறை இது நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறையுடைய அறிவிப்பில் 9 பேருக்கு சிலை வைப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் அவரோடு எதிர்பார்த்தேன். அமைச்சரை போய் மன்றாடி கேட்டேன், கெஞ்சி கேட்டேன். முதலமைச்சர் இடத்துல மனு கொடுத்திருக்கிறோம். கேள்வி நேரத்துல குற்றச்சாட்டு வைக்க கூடாது. நான் அவரை நீங்க வேணும்னு கேளுங்க. அர்த்தநாரீஸ்வரர்மாவுக்கு இப்ப 9 பேர் வேணும்னு கேளுங்க. 9 பேர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 10ஆவதாக அவருடைய அர்த்தநாரீஸ்வரர்மாவுக்கு சிலை வைக்க வேண்டும். தயவு செய்து நீங்க எம்எல்ஏ ஆகி 3 வருஷம் முடியுது. நீங்களே கூட இருக்கிறத கோரிக்கை வைங்க. கேள்வி நேரம் அது பப்ளிக்கா பேருகிட்டு இருக்கு. நீங்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்கிறனால இதை கொடுக்கல அப்படின்னா அது நீங்க நல்ல விவரமா பேசுற ஆளு, நிதானமா பேசி முடிங்க. பேரத்தில் நான் இந்த அரசாங்கத்தை குற்ற சொல்ல, வரலாற்றை சொல்லுகிறேன். இல்ல, நான் திரும்பவும் சொல்றேன், அது பதிக்கு சரி. 9 அறிவிப்புகள்ல இப்ப 9 சிலை வைக்கிறீங்க. 10வது சிலையாக கவிச்சிங்கம் சேலம் அர்த்தநாரீஸ்வரர்மாவுக்கும் சிலை அமைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு தயவு செய்து வைப்பார்களா என்று அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே கடிதம் மூலமாகவும் நேரிலே சந்திக்கின்ற பொழுதெல்லாம் சேலம் அர்த்தநாரீஸ்வரர்மா அவர்களுக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று பல முறை கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அது ஏற்கனவே அரசினுடைய நிதிநிலை குறித்தான் படிப்படியாக ஒவ்வொரு திட்டங்களும் எடுக்கப்படுகிறது. எனவே அந்த வகையில் மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையை எதிர்காலத்தில் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும்.